பிக் பாஸ் சீசன் 7 90வது நாள், அதாவது நேற்று சனிக்கிழமை கமலஹாசன் அவர்களின் எபிசோட்ல நடந்ததை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பூர்ணிமாவோட வினோதமான உடல் மொழி, அர்ச்சனாவை அர்ச்சனை செய்த விசித்ரா, பேசியே சமாளிக்கும் தினேஷ் மற்றும் உற்சாகமான மூடியில் நடந்து கொள்ளும் விஷ்ணு ஆகியோரை பற்றி தான் பார்க்க போறோம். விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக இந்த எபிசோடில் பூர்ணிமாவிற்கு கமல் சொன்ன அத்தனையும் திருவாசகம். அது பூர்ணிமாவிற்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட கச்சிதமாக பொருந்தும். அத்தனை சிறப்பான உபதேசம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதன் மதிப்பு பூர்ணிமாவிற்கு புரியவில்லை. எனவே வழக்கம் போல கண்கலங்கி அமர்ந்திருந்தார் பூர்ணிமா. பூர்ணிமா பிடிக்கும் முயலுக்கு 3 கால்கள் மட்டுமில்லை, அதற்கு காதுகளும் கிடையாது போல இருக்கிறது. எதையுமே அது கேட்பதில்லை. சமீபத்தில் மறைந்த நடிகரும் வல்லலுமான விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விட்டு அகம் டிவிக்குள் வந்த கமலின் விசாரணை முறை இந்த எபிசோடில் பொதுவாக இப்படித்தான் இருந்தது. வீட்டில் பிரதானமாக 2 அணிகள் இருப்பது கார்டன் ஏரியாவில் இருக்கும் பறவைக்கு கூட புரிந்திருக்கிறது. எனவே அதை சர்காஸ்டிக்காக வெளிப்படுத்தும் கிண்டலான அணுகுமுறைதான் கமலின் பெரும்பாலான அணுகுமுறையாக இருந்தது. என்னத்தான் சொல்லியும் திருந்தவா போறீங்க என்கிற விரக்தியை பல்வேறு கிண்டல்களின் மூலம் பதிவு செய்தார் கமலஹாசன் அவர்கள். இந்த 2 அணிகளில் தினேஷ் அணி கமலின் கேள்விகளை சாதுரியமாக எதிர்கொள்கிறது. தினேஷ் அழுத்தமான குரலில் தர்க்க ரீதியான விளக்கம் தருவார். பிறகு அழுத்தி கேட்டால் ஒரு மாதிரியாக தவறை ஒப்புக்கொள்வார். விஷ்ணுவை எடுத்துக்கொண்டாலும் சங்கடமான சிரிப்புடன் விளக்கம் தந்து அப்புறமாக ஒப்புக்கொள்வார். மணியை எடுத்துக்கொண்டால் குற்ற உணர்வுடன் சிரிப்புடன் உடனே ஒப்புக்கொள்வார். அபினாவோ அதற்கு நேரெதிராக கள்ள மௌனம் அல்லது குழந்தை தனத்தில் சிரித்து தப்பிக்க முயல்வார். ஆனால் எதிரணியான மாயா அணியை பார்த்தால் மாயா மட்டுமே அதி புத்திசாலித்தனமாக பதில் தருவார். தரப்பில் தவறு இருக்கிறது என்றால் உடனே முந்திக் கொண்டு தவறை ஒப்புக்கொண்டும் விடுவார். கூடவே ஒரு மாய சிரிப்பையும் சிரித்து மன்னிப்பும் கட்டு விடுவார். நிக்சனை எடுத்துக்கொண்டோமானால் தினேஷின் வேறு வகையான நகல் என்று கொள்ளலாம். தர்க்க ரீதியாக நிறைய விளக்கம் தருவார். ஆனால் மன்னிப்பு எளிதில் வராது. விசித்ரா வேறு கேட்டகிரி என்றே சொல்லலாம். அவர் மீது தூசு கூட பட்டு விடக்கூடாது. சிவாஜி கணேசன் மாதிரி அவரின் முகத்தில் உணர்ச்சிகள் தாண்டவமாடும். அத்தனை எளிதில் தன் தவறை ஒப்புக்கொள்ளவே மாட்டார். மன்னிப்பையும் எளிதாக கேட்க மாட்டார். அதிலும் குறிப்பாக இந்த எபிசோடில் விசித்ரா தந்த முகத்தின் எக்ஸ்பிரஷனை எல்லாம் வீடியோவாக தொகுத்தால் சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்ல போனால் ஒரு தரமான சீரியல் நடிகை ரெடி. கொடுமை செய்யும் மாமியார் பாத்திரத்திற்கு சரியாக புரிந்து போவார் விசித்ரா. உச்சபட்ச காமெடி என்பது பூர்ணிமாவாக தான் இருக்கும். சிலருடைய முகத்தை பார்த்த உடனே போலீஸ்காரர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் பூர்ணிமாவிடம் இருந்து வெளிப்படும். பூர்ணிமா தவறே செய்திருக்க மாட்டார். யோ ஏட்டு ஆளு மூஞ்ச சரியில்லை, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா விசாரிப்போம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு தீலான முகத்துடன் இருப்பார். தன்னுடைய தவறு பற்றி தான் பேசுகிறார் என்பதை தெரிந்தும் சங்கடமான சிரிப்புடன் தலையை குனிந்தபடியே இருப்பார். யாராவது குற்றம் சொல்லிவிட்டால் என்னது யார போய் என்று அதிர்ச்சியுடன் பாரு என்று மாயாவை பார்ப்பார். அல்லாட்டினா ஏதாவது சிரித்து கமாண்ட் அடிப்பார். எழுந்து விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாலோ ஒரு எபிசோடுக்கு மேலும் நீளும். மன்னிப்பு என்பது எளிதில் வராது. பிறகு கண்ணீருடன் தன்னை நியாயப்படுத்தி மாய்ந்து பேசுவார். விசாரணை நாட்களில் தினேஷ் அணி அதிக டேமேஜ் ஆகாமல் எளிதாக சுதாரித்துக் கொள்வதின் ரகசியம் இதுதான். பூர்ணிமாவை மட்டும் கமல் அதிகம் விசாரிக்கிறாரோ என்று தோன்றுவதற்கு வேறு யாருமே காரணம் இல்லை. அதற்கு காரணம் பூர்ணிமா தான். ஒரு புதுக்குழையில விழுந்துட்டா அடாம அசையாம இருந்தாலே அதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. மாறாக பதட்டத்தில் துள்ளிக்கொண்டே இருந்தால் இன்னும் ஆழமாக சென்று விடுவோம். பூர்ணிமாவின் பின்னடைவுக்கும் காரணம் இதுதான். அகன் டிவி வழியாக உள்ளே வந்த கமலஹாசன் உற்சாகமாக செயல்பட்ட நடுவர்களான விஜய் மற்றும் அர்ச்சனாவை பாராட்டினார். தாங்கள் இந்த ஆட்டத்தில் இல்லை என்கிற சோகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு போட்டியாளர்களை உற்சாகப்படுத்த தன்மை நன்றாக இருந்ததாக பாராட்டினார். மேலும் ஆட்டத்தை ஆடிய வகையில் பூர்ணிமாவை தனியாக கட்டம் கட்டி விசாரிக்க துவங்கினார் கமல் அவர்கள். போட்டியில் முயற்சி செய்யாமல் தோல்வி அடைவதுதான் கேவலம். ஆனால் முயன்று தோற்பது பெருமைதான். அந்த தோல்வியை பற்றி உப்பு துளக்கி பார்க்கலாம், ஆனால் துப்பி பார்க்க கூடாது. பூர்ணிமா செஞ்சதுதான் சொல்றேன் என்று கமல் நிறைய ஹிண்ட் கொடுத்தும் பூர்ணிமா சங்கடமான சிரிப்புடன் அமர்ந்திருந்தாரே தவிர வேற எதுவும் செய்யவில்லை. ஏன் அப்படி செஞ்சீங்க பூர்ணிமா என்று கமலை அழுத்தி கேட்க வேண்டியிருந்தது. சாரி சார், அவங்க 2 பேரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க சார் என்று அற்பமான காரணத்தை சொன்னார் பூர்ணிமா. யார்தான் அங்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணவில்லை, அப்ப குரூப்பா விளையாடுவீங்களா என்று நடுவராக இருந்த அர்ச்சனாவின் சாட்சியத்தை கோரினார் கமல். அதற்கு அர்ச்சனாவும் ஆமா சார், தினேஷ் அவுட் ஆகி வந்தப்புறம் மணி விஷ்ணுவிற்கு ஆதரவாக கத்திக்கிட்டு இருந்தார். நான் கூட ஆட்சேபம் தெரிவித்தேன். இது குரூப்புக்கு மாதிரி தெரியுதுல்ல என்று கேட்டேன். ஆனால் தினேஷ் எரிஞ்சு என் மேல் விழுந்தார் என்று அர்ச்சனா சொல்ல கமலின் பார்வை தினேஷின் பக்கம் சென்றது. ஆனால் தினேஷோ பூர்ணிமாவை போல் தினேஷ் ஆடு திருடிய கல்லன் போல் விழிக்கவில்லை. தன்னம்பிக்கை நிறைந்த முகபாவத்துடன் எழுந்து ஆடியன்ஸாக இருந்து என்கரேஜ் பண்ண சார் என்று சிரித்து கொண்டே சாதித்தார். அதற்கு கமல் அவர்கள் அதுக்கு பேர் ஐடியா கொடுக்கிறது. இப்ப நான் பேசுறதுக்கு ஆடியன்ஸ் கை தட்டினா அதுக்கு பேர் தான் ஆதரவு. நான் என்ன பேசணும்னு அவங்க சொல்லி நானும் அதை கேட்டா அவங்களும் நானும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அர்த்தம் என்று வீட்டில் இருக்கும் குழு மனப்பான்மையை நெய்யண்டையாக எடுத்துரைத்தார் கமல். ஒத்த கருத்துடையவர்கள் என்று வைச்சுக்கலாம் சார் என்று கமலுக்கு டஃபைட் கொடுத்தார் தினேஷ். அதற்கு கமல் ஓகே 2 அணின்னு முடிவாயிடுச்சு, எதிர் அணியில் இருக்கிறது யார் என்று கமல் கேட்க நிக்சன், பூர்ணிமா, விசித்ரா என்று 3 பெயரை சொன்ன தினேஷ் மாயாவோட பெயரை சேர்க்கவில்லை. ஒன்று மாயா மீது தினேஷிற்கு உள்ள சாப்ட் கார்னர் அல்லது தினேஷின் கூட்டணியிலே மாயா இருக்கிறார் என்பது அதன் காரணம். விசித்ராவின் பெயரை தினேஷ் உச்சரித்த அடுத்த கணமே முகச்சுளிப்பை வெளிப்படுத்தினார் விசித்ரா. இந்த எபிசோடு முழுவதுமே விசித்ராவின் முகத்தில் கதகளி ஆட்டம் நடந்து கொண்டே இருந்தது. மேலும் கமல் சார் அவர்கள் ஓகே யார் ஜெயிக்கணும்னு ஆடினீங்க என்று கேள்வியை மாற்றி போட்டு கேட்டார். இந்த ஆட்டத்தில் இங்க சிலருக்கு தகுதி இல்லைன்னு பேசினாங்க சார் என்று சொன்ன தினேஷ் அதை சொன்னதாக நிக்சனை சுட்டிக்காட்டினார். மாயாவும் இதை பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனால் தினேஷ் அதை சௌகரியமாக மறந்து விட்டார் அல்லது மறைத்து விட்டார். அதற்கு கமல் அவர்கள் ஓகே அப்ப யாருக்கு தகுதி இல்லை நிக்சன் நீங்க சொல்லுங்க என்று கமல் கேட்க நிக்சன் அவர்களோ எதிரணியில் உள்ள 4 வரையும் மொத்தமாக கை காட்டினார். அதற்கு பதிலாக தினேஷ் இருந்து தகுதி இல்லைன்னு முடிவு பண்ண போறது மக்கள் தான் சார், இருக்கிற வரைக்கும் இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம்னு சிலர் இருக்காங்க என்று தினேஷ் சொல்லவும் யார் அது என்று விடாமல் நோண்டி கேட்டார் கமல் சார். விசித்ரா என்று தினேஷ் சொன்னதும் கதகளி நடனம் உக்கிரத்தை அடைந்தது விசித்ராவின் முகத்தில். கமல்ஹாசன் அவர்களும் விடுவதா இல்லை. சரி யாரு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க என்று கேட்கப்பட்ட போது மணி மற்றும் விஷ்ணு என்று நேர்மையாக ஒப்புக்கொண்டார் தினேஷ். அதற்கு கமல் அவர்கள் பாருங்க மணிக்கு சிரிப்பு வருது, கல்லை ஒளிச்சு வச்சுக்கிட்ட மாதிரியும் அதை ஒளிச்சு வச்சிருக்கிறார் என்று ஒரு விஷயத்தை இன்னொன்றோடு பின்னி எடுத்து செல்வதில் மாஸ்டர் என்று நிரூபித்தார் கமல். நான் தனியா ஆடத்தான் முடிவு பண்ணேன் சார், ஆனா அப்புறம் பார்த்தா முடியல, விஷ்ணுவிற்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் என்று ஒப்புக்கொண்டார் மணி. மேலும் கமல் அவர்கள் அது சரி விசித்ரா கோட்டையன் கலைக்கப்படவே இல்லை என்று கமல் கேட்க அது தன்னாலே தெரிஞ்சிடும் சார், டிசைன் அப்படி சேர்க்கை சரியில்லை என்று சிக்ஸர்களாக
அடித்தார் மிஸ்டர் விஷ்ணு. வழக்காக கமலஹாசனுடன் பேசும்போது பம்மி அமர்ந்திருப்பார் விஷ்ணு. இன்று ஏனோ உற்சாக மூடியில் இருந்தார் விஷ்ணு. கமல்ஹாசன் அவர்களும் சிரித்து ஆதரித்த காரணத்தினால் எதிரணியை நையாண்டி மூலமாக கிழித்துக் கொண்டிருந்தார் விஷ்ணு. திருட போனாலும் திசை வேணும் சார் மாதிரி விசித்ரா கேம் புரியாம நிக்சனோட கல்லை எடுக்க போயிட்டாங்க சார். தெரிஞ்ச விடனே ஸ்லோவா நிக்சனோட கல் என்று தெரிந்ததும் ஸ்லோ மோஷன்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏன்னா நிக்சன் பாசத்திற்குரிய பையன் விசித்ராவுக்கு என்று விஷ்ணு விளக்க கமலால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஆனால் விசித்ராவின் முகத்துல டென்ஷன் பயங்கரமாக ஏறியது. அந்த நேரத்தில் கமல் அவர்கள் சரி 2 டீமா உட்காருங்க, நடுவர்கள்ட்ட விசாரிப்போம் என்று குத்தலாக சொன்னார் கமல்ஹாசன் அவர்கள். நடுவராக இருந்த விஜய் வர்மா கூறும்போது முயல் மூச்சு விடுறதுக்காக இடம் விட்டு கல்லை வச்சு கட்டினாங்க ரவீனா என்று கூறினார். மேலும் ரவீனாவின் இறக்க குணம் தெரிந்தது என்று கூறினார். ஆனா விசித்ரா மம்மியை முயலை புதைச்சி மாலையே போட்டுட்டாங்க என்றார் விஜய். மேலும் கமல் அவர்கள் சரி ஏ டீம் பி டீம் என்று இருக்கிறார்கள், நீங்களும் தனியா ஆடுறீங்கன்னு நான் தான் நினைச்சிட்டேன். அதற்கு விஷ்ணு அவர்கள் ஹி ஆமா சார் என்று ஒப்புக்கொண்டார். கமல் அவர்கள் சிறிய இடைவெளி விட்டதும் கமலின் தலை மறந்ததுதான் போதும் விசித்ராவின் முகத்தில் பாப்கார்ன் வெடித்தது. அது என்ன சேர்க்க சரியில்லைன்னு சொல்ற, ஜாக்கிரதையா பேசு, டிக்கெட் வாங்கிட்ட உடனே தலகணம் வந்துருச்சா என்று விஷ்ணுவை வெளுத்து வாங்கினார் விசித்ரா. விஷ்ணுவோ எதையோ சொல்லி சமாளித்து சென்று தான் வென்ற டிக்கெட்டை கேமராவில் காண்பித்து சொல்ல மாட்டேன், ஆனா மக்களுக்கு ஏதாச்சும் நிச்சயமா செய்வேன் என்றார். அப்படி கூறும்போது எனக்கு படார்னு ஒரு உச்ச நட்சத்திரத்தின் ஞாபகம் வந்துச்சு. அவர் அடிக்கடி கூறுவாரு நான் மக்களுக்கு ஏதாவது செய்வேன், ஆனா செஞ்ச பாடு இல்ல. ஆனா பாருங்க, அது என்னமோ உலக அழகி போட்டி முதல் உள்ளூர் கபடி போட்டி வரை எதிலாவது வென்றா மக்களுக்கு சேவை செய்யும் தியாக உணர்வு பீறிட்டு கிளம்புது. அப்புறம் அது நடந்த பாடுதான் இல்ல போங்க.